ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 29/5/2025 வைகாசி மாதம் 15ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான குருவாரம் வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:31 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நமக்கு மிக நன்மைகளை கொடுக்கின்ற வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபஹோரை சூரிய ஹோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை மிருகசீரிஷம் நட்சத்திரம், அதன் பின்பு திருவாதிரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:49 வரை வளர்பிறை த்விதியை, அதன் பின்பு திருதியை வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு அனுஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் வருகின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் எல்லாம் அதிகரிக்கின்ற நாள். அதேபோல் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகளெல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் மேஷராசினருக்கு அற்புதமான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கேட்ட இடத்திலெல்லாம் பணம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும். மொத்தத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும்.
மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே பொருளாதாரம் சிறப்பு, தேக ஆரோக்கியம் சிறப்பு, வீட்டிலே சந்தோஷம் என்பது சிறப்பு. இப்படி எல்லா விஷயங்களும் கூடி வருகின்றது சந்தோஷமான விஷயங்களாக. ஆக இன்றைய நாளிலே குரு பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தேவையில்லாமல் கருத்து சொல்லாதீர்கள், தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக கவனமாக உங்களுடைய வேலைகளை பார்க்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. பணம் சார்ந்த வேலை பார்ப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கைப்பொருள் இழப்பு ஏற்படுகின்ற நாள். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை எல்லாம் வணங்கிக் கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குருவருள் திருவருள் நிறைந்த நாள். குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனமாக இருக்க வேண்டும். சந்திராட்டம நாளிலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அதிகம் பேசாமல் இருப்பது. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து விடுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனம் மிக குழப்பமாக இருக்கும். மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு தியானம் பழகுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம்
ராமநாமம்தான் நம்முடைய மனமானது தெளிவு பெறுவதற்கு அற்புதமான ஒரு உபாயம். ஆகவே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை அதிகமாகும். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. மொத்தத்தில் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். அதிகம் பேசாதீர்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் இன்றைய நாளிலே குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபமும், இன்றைய நாளிலே குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபமும், ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு நெய் தீபமும் ஏற்றுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து பிரச்சனைகள் எல்லாம், கருத்து வேற்றுமைகள் எல்லாம் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். அதேபோல் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையான நாள். குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாரோடும் வீணாக வாதம் செய்யாதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கவனத்தோடு இருங்கள். பிறருடைய வேலைகளிலே தலையிடாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி கிடைக்கும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆலயத்துக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு அதிலே வெற்றி காண்பீர்கள். அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் நிலம் வாங்கி விற்பவர்களுக்கு அருமையான நாள். நல்ல லாபம் கிடைக்கும். இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் மீனராசினருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சித்தர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள்
சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நமோ நாராயணாய நமக. பெருமாளை அனுதினமும் பணிந்து பெருமாளுக்கு சேவை செய்து பெருமாளோடு கலந்தவர்கள் எத்தனையோ பேர். அதிலே குறிப்பாக ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த 108 திவ்ய தேசங்களுமே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. அதிலே ஆக 107 திவ்ய தேசங்கள் இங்கே பூலோகத்திலே, 108வது திவ்ய தேசம் வைகுந்தம். அதை யாரும் இருக்கும்போது பார்க்க முடியாது. ஆக இந்த வாழ்நாளிலே இந்த 107 திவ்ய தேசங்களையும் தரிசிப்பவர்களுக்கு நிச்சயமாக எம்பிரானுடைய திருவடி நிழல் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவ்வப்போது சகஸ்ரநாமத்திலிருந்து ஒவ்வொரு நாமங்களுக்கான அர்த்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே சித்தி சாதனாய நமக. அழகிய மணவாளதாசர் மிகப்பெரிய மகான். இவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருமலை யாத்திரைக்கு சென்றார். அந்த காலத்திலே திருமலை யாத்திரை மேற்கொள்வது என்பது மிக பிரயத்தனமான காரியம். காசிக்கு செல்வது, திருமலைக்கு செல்வது எல்லாம் மிகப்பெரிய பிரயத்தனம். அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே கோவிந்தா கோவிந்தா என்ற கோவிந்தா கோஷத்தோடு 7 மலைகளையும் சென்று மலையப்பனை தரித்துவிட்டு திருவரங்கத்துக்கு திரும்பினார்கள். அப்போது அழகிய மணவாளதாசருடைய நண்பர் ஒருவர் அவரிடம், சுவாமி, திருமலைக்கு தாங்கள் சென்றிருந்ததாக தங்களுடைய சீடர்களின் மூலம் அறிந்தேன். அதிகமான கூட்டம் இருந்தபடியால் அங்கு ஜருகண்டி என்று சொல்லி உங்களையெல்லாம் விரைவாக அனுப்பிவிட்டார்களாமே. உங்களால் மலையப்ப சுவாமிக்கு முன் ஒரு நிமிடம் கூட நின்று தரிசிக்க முடியவில்லையாமே. இதை கேட்டவுடன் எனக்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து சென்றது பயனில்லாமல் போய்விட்டதே என அங்கலாய்த்தார். அதற்கு மகான் தனக்கே உரிய பாணிலே அவருக்கு பதிலளித்தார். மகான் அல்லவா? அழகிய மணவாளதாசர் சொன்னார், நண்பரே, மலையப்பனை தரிசிக்கும் நேரத்திலே உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை நாம் பெற்றுவிடுகின்றோம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அவனை தரிசிக்க செல்லும் போது அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிந்தா 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 என அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு 7 மலைகளையும் நடந்தே ஏறி செல்கின்றோம் அல்லவா? அப்போது உண்டாகின்ற ஆனந்தத்துக்கு மலையப்பனை தரிசிக்கின்ற ஆனந்தம் கூட நிகராகாது என்றே சொல்லலாம் என அந்த கோவிந்த நாமத்தினுடைய மகிமையை பற்றி சொன்னார். தன்னை நோக்கி வருகின்ற அடியார்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என கருதுகின்ற இறைவன் அவர்களுடைய பயணத்தை இனிமையானதாக ஆக்கி அருளிவிடுகின்றார். நம்முடைய இலக்கை விடவும் பயணம் சிறந்த முறையிலே இருந்தபடியால் எங்களுடைய யாத்திரையிலே அந்த யாத்திரைக்கான பயன் நிறைவேறிவிட்டது. பெருமாள் முன் ஒரு நிமிடம் நின்றால் என்ன, 1 மணி நேரம் நின்றால் என்ன என கூறினார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மோட்சம் அடைகையிலே வைகுண்டத்தை நோக்கி செல்லும் பயணத்திலே அவர் பெறுகின்ற ஆனந்தமானது வைகுண்டத்தில் இறைவனை அனுபவித்து பெறுகின்ற ஆனந்தத்தை விடவும் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அதனை மணவாள மாமுனிகள் மிக அழகாக சொல்கின்றார். போம் வழியை தரும் என்னும் இன்பம் எல்லாம் புசித்து வழிபோய் அமுத விரசை ஆற்றில் நாம் மூழ்கி மனமற்று தெளிவி சும்பை நன்னி நலந்திகள் மேனிதன்னை பெற்று தாம் அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து சர்க்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று மாமலரோள் கோன் மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு என்றார். அதாவது வைகுண்டத்துக்கு செல்கின்ற பாதையில் உள்ள 14 உலகங்களிலே உள்ள தேவர்கள் முக்தி எய்தும் ஜீவாத்மாவின் மேல் பூமாரி பொழிந்து மரியாதை செலுத்த அவற்றை கடந்து வைகுண்டத்திலே ஓடும் விரஜா நதியிலே நீராடிய பின் திவ்யமான உடலை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய சூரிகளால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்டத்தில் உள்ள திருவாமணி மண்டபத்துக்குள் நுழைந்து
அத்திருமாமணி மண்டபத்திலே ஆதிசேஷன் மேல் வீட்டிருக்கின்ற திருமால் மடியிலே நம்முடைய ஜீவாத்மா அமர்கின்றது என சொல்கின்றார். இந்த பயணத்தை நினைத்து பார்க்கும்போது முக்தி பெறும் ஆனந்தத்தை விட உயர்ந்த ஆனந்தத்தை பெற முடிகின்றது அல்லவா? உலகியல் விஷயங்களிலே பயணம் கடினமானதாக இருக்கும், ஆனால் இலக்கு இனிதாக இருக்கும். ஆன்மீகத்திலே மட்டும்தான் இலக்கைப் போலவே பயணமும் இனிதாக இருக்கும் என இதற்கு அழகான விளக்கத்தை சொன்னார் அழகிய மணவாளதாசர். இறைவனை அடைவதற்காக நாம் பக்தி யோகம் செய்கின்றோம் அல்லவா? அந்த பக்தி யோகத்திலே இறைவனை தியானிக்கும் பொழுது நாம் பெறக்கூடிய ஆனந்தமானது அந்த தியானத்தின் பலனான இறை அனுபவத்தை பெறுவதைப் போலவே இனிமையானதாக இருக்கும். எனவே இறை தியானத்தை பொறுத்தவரையில் அந்த தியானமும் இனிது, அதன் பலனும் இனிது. சித்தி என்பது இறைவனை அடைதலாகிய இலக்கை குறிக்கும். சாதனை என்பது அதை நோக்கிய பயணமாகிய பக்தி யோகத்தை குறிக்கும். தன்னை நோக்கி வருகின்ற அடியார்களுக்கு களைப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக சாதனமாகிய பக்தி யோகமும் சித்தியாகிய இறை அனுபவமும் போல் இனிமையானதாக இருக்கும்படி அருள் புரிவதால் திருமால் சித்தி சாதனை என அழைக்கப்படுகின்றார். சித்தி சாதனை என்றால் தன்னை நோக்கிய என்ன பயணத்தையும் இலக்கை போலவே இனிமையானதாக ஆக்கி அருள்பவர் என்று பொருள். எனவே சகஸ்ரநாமத்தினுடைய இந்த திருநாமமானது சித்தி சாதனாய நமக என இந்த நாமத்தை தினமும் சொல்லி வருகின்ற அன்பர்களுக்கு அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களும் இனிமையாக அமையும் என்ற அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களும் இனிமையானதாக அமையும்படி திருமால் அமைத்து அருள் புரிவார் என்பது ஐதீகம். சித்தி சாதனாய நமக என இந்த சகஸ்ரநாமத்தினுடைய வார்த்தையை அனுதினமும் சொல்லி சகஸ்ரநாமத்தினுடைய அந்த ஒரு நாமத்தை அனுதினமும் சொல்லி பயன்பெறுவோம். பெருமாள் திருவடிகளை சரணடைவோம். நன்றி, வணக்கம்.